நமக்கு சிலுவை அர்ப்பணம் செய்ய இருக்கிறது. நமது 41வது சபை காலெடுத்து வைக்கிறதை முன்னிட்டும் இந்த ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் செயல்பட நினைக்கிறதை நாம் அதை நினைவுகூர செய்கிறோம். இதை அன்பளிப்பாக திரு ஞானதாஸ் திருமதி விசாரணி உள்ளாட்டு விலை குடும்பத்தார் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை உங்கள் அன்பு சார்பாக நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இதற்காக முயற்சி பண்ணின நம்முடைய சபை செயலர், அவருடைய கமிட்டி அங்கத்தினர்கள், இந்த ஞானதாஸுடைய மகன் சயன்குமார் அவர்களை உங்கள் அன்பு சார்பாக வாழ்த்துகிறேன். இப்பொழுது போதகர்கள் ஜெபித்து நாம் முதலிலே அந்த சிலுவையை நாம் அர்ப்பணம் மக்களுக்காக செய்வார்கள். அதை தொடர்ந்து முதியோர்களை கௌரவித்தல், இதனுடைய பெயர்களை திரு சி டெபி டீக்கனார் அவர்கள் படிக்கும்போது முதியோர்கள் பெயர் படிக்கிறவர்கள் முன்னாக வர உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிப்போம். சிலுவையே எங்கள் பொழிந்த சின்னமாக, அந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் உயிர் கொடுத்தது நிமித்தமாக இன்றும் சிலுவை நாங்கள் போற்றி பாவம் மீட்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை செய்தீரை மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலயத்திலே மேல் பகுதியிலே இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் காணும் வண்ணமாக புனிதமான ஒரு சிலுவையை அமைக்க கடவுள் கிருபை செய்தீர் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை அன்பளிப்பாக தந்த மிஸ்டர் ஞானதாஸ் லாசினி அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும் என்ற நோக்கத்தோடு தம்முடைய பிள்ளைகள் இதை அன்பளிப்பாக காணிக்கையாக படைத்தார்களோ அந்த நோக்கத்திற்கு மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்தில் தாரும். ஆண்டவர் இந்த பகுதியில் உள்ளதான மக்கள் இந்த சிலுவையின் வெளிச்சத்தை காணும் பொழுது மெய்யாக உள்ளுணர்வு பெறவும், ஆண்டவரே உண்மை அறிகின்ற அறிவிலே வளரவும், இது ஒரு ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக அமைய கடவுள் கிருபை செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே இந்த சிலுவையை நாங்கள் பிரதிஷ்டை செய்து இந்த நாள் முதல் இந்த சிலுவை இந்த பகுதியிலே தீபமாக எரிந்து பிரகாசிக்கவும், இந்த சபை மக்கள் இந்த பகுதியிலே வாசமுள்ளதான எல்லா மக்களும் பிரகாசத்தை அடையவும் கடவுளே நீ கிருபை செய்யும்படியான ஜெபிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடும் திருச்சபை மக்களோடும் தர்மையான குடும்பத்தோடு கூட தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவை பிரதிஷ்டை செய்வார். ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். உமது தகுமன்புக்கே ஸ்தோத்திரம். மானேசா
ஜி சாரதாபாய் கடம்பவிளை, மரியம்மாள் கடம்பவிளை, பி ரோசம்மாள் கடம்பவிளை, என் தங்கம் விராலி விளை, என் தங்கம் விராலி விளை, சரோஜினி எலியேசர் இளவன்குழி, திருமதி செல்வி புதுவல் விளை, செல்வி புதுவல் விளை, திருமதி ராஜம்மாள் புதுவல் விளை, ராஜம்மாள் புதுவல் விளை, ரெண்டாயிரத்தி 23-24 ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவித்தல். 10ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி ஃபர்ஸ்ட் சி ஜாஸ்மின் ஷெலீனா, சி ஜாஸ்மின் ஷெலீனா. செகண்ட் ஜே அபிஷ்மா, ஜே அபிஷ்மா. 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி ஜே ஜிஷிகா இளவன்குழி. 12ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஜே ஜிஷிகா இளவன்குழி. செகண்ட் ஏஎஸ் ஆஷிகா, செகண்ட் ஏஎஸ் ஆஷிகா. பி ஆன்சி, பி ஆன்சி. டி ஜெரன், டி ஜெரன். ஜே வி பிராங்க்லின் அஜய், ஜே வி பிராங்க்லின் அஜய். சி அஸ்மின் ஷெரில், சி அஸ்மின் ஷெரில். ஜே எஸ் ஜெனிஷா, ஜே எஸ் ஜெனிஷா. எஸ் என் ஷைபிகா, எஸ் என் ஷைபிகா. ஜே எஸ் ஜெபிஷா, ஜே எஸ் ஜெபிஷா. பி ஜின்சி, பி ஜின்சி. ஏ ஜி அஜித், ஏ ஜி அஜித். ஆர் ரெஜின், ஆர் ரெஜின். ஜே ஜெபா ஏஞ்சலில், ஜே ஜெபா ஏஞ்சலில். நமது சபையின் முன்னாள் டீக்கன்ஸ் கௌரவித்தல். திருமதி சரோஜினி எலியேசர் இளவன்குழி, திரு நேசையன் கடம்பவிளை, திரு சைலஸ் புல்லியோடு, ஆர் ரசல்ராஜ் கடம்பவிளை, ஆர் ரசல்ராஜ் கடம்பவிளை, எஸ் ரசல்ராஜ் கடம்பவிளை. தவசிமுத்து செம்மங்காலை. தமது சபையிலிருந்து எழுப்பிய போதர்கள் கௌரவித்தல். அருட் திரு சாம் ஜெபசிங் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயம், சாம் ஜெபசிங் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயம். திரு என்பி அலெக்ஸ் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயம், என்பி அலெக்ஸ் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயம். நமது சபையில் உள்ள மருத்துவர்களை கௌரவித்தல். டாக்டர் ரூபன் சில்வஸ்டர் குழியோடல் விளை, எம் அபினா குழியோடல் விளை. நம்ம சபையில் உள்ள கான்ட்ராக்டர் கௌரவித்தல். திரு விஜயகுமாரன் தட்டாங்கோணம், திரு விஜயகுமாரன் தட்டாங்கோணம். நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 41வது சபை நாள் அடிவெடுத்துகிறோம்.
அதை முன்னிட்டு கேக்கு வெட்டி நாம் மகிழ்ச்சி பெற இருக்கிறோம். இப்பொழுது போதகர்கள் ஜெபித்து கேக்கு வெட்டார். ஜெபிப்போம். திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்ற நல்ல கடவுளை, இந்த 40வது சபை நாளை காண செய்த தயவுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இதோட மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் நிலையிலே ஆலயத்திலே நாங்கள் கேக் வெட்டி அதை நாங்கள் ஒருவர்கள் பகிர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து இந்த புதிய ஆண்டிலே இந்த சபை மென்மேலும் வளர்ச்சியடைய, இன்னும் நல்ல பணிகள் செய்யப்பட, மக்கள் உதார்த்தமான காணிக்கைகளை கொடுக்க, இந்த சபை வளர்ந்து பெருக, சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது வாழ்த்துரை சொல்வார்கள். முதலாவது முன்னாள் இந்த கைச்சமஸ் முதல் ஊழியர் இவால் ஸ்டீவன் அவர்கள் சுருக்கமாக வாழ்த்துரை சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய சேகர செயலர் டாக்டர் ஈசாய் அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்குவார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மகிழ்வான இந்த 40வது சபை நாள் விழாவிலே உங்களோடு கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். அநேக புதியவர்களாக உங்களை நான் பார்க்கிறேன். பழைய ஆட்கள் என்ற நிலையில் ஒரு சில நபர்களை பார்க்கிறேன். 1988வது ஆண்டில் இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய முதல் ஊழியராக கைச்சமஸ் வழியாக நான் நியமிக்கப்பட்டு இந்த திருச்சபையிலே பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது ஆலயம் இல்லை. நம்முடைய பாசத்துக்குரிய காலம் சென்ற எலியேசர் ஆசிரியருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு ஓலை குடிசை, அதிலே தான் நாம் முதலாவது தொழுகைகளை ஆரம்பித்தோம். அது சாணியினாலே அது முழுவப்பட்டிருக்கும். ஒரு மேஜை, 2 சேர், 2 பெஞ்சு, பாய் அந்நாட்களிலே பயன்படுத்தி இந்த ஆலயத்தினுடைய துவக்க காலங்களை நாம் ஆரம்பித்தோம். அந்த நாட்களிலே செயல்பட்டதான பெரியவர்கள், குறிப்பாக எலியேசர் சார் அவர்கள் பொருளாளராகவும், திருவாளர் டென்னிஷன் அவர்கள் கண்டக்டர் அவர்கள் செயலாளராகவும், காலம் சென்ற நேசமணி அவர்கள் பொருளாளராகவும், அதோடு இணைந்து ஒரு சில மூப்பர்கள் சிறப்பான முறையில் அந்த பணியை ஆரம்பித்து ஜெபத்தோடு, பொதுவாக எலியேசர் சாருடைய குடும்பம் அவருடைய ஜெபம், அவருடைய ஜெபத்தின் வழியாக அந்த திருச்சபை இன்றைக்கு வளர்ந்திருப்பதை நான் பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு இணைந்து செயல்பட்ட அருமையான அன்பு நேசையர் அவர்கள் அப்பொழுது
திருமறை பள்ளியினுடைய செயலாளராக பொறுப்பெடுத்து செய்தார்கள். அவருடைய அண்ணன், பெயர் மறந்துவிட்டது, அவர்கள் காலம் சென்றவர்கள், அவர்களும் உற்சாகமாக அவருடைய குடும்பம், பொதுவாக அவருடைய குடும்பம் மிக சிறப்பான முறையில் அந்நாட்களிலே இந்த ஊழியத்திலே என்னோடு கூட இணைந்து செயல்பட்டார்கள். இதில் திருவாளர் நேசமணி அவர்களுடைய காலம் சென்றவருடைய அந்த அக்கா இங்கே இருக்கிறாங்க. அடிக்கடி நான் அவர்களை சந்திப்பதுண்டு. கடந்த ஆண்டில் அவருடைய மருமகள் எங்களுடைய திருச்சபையில் விடுமுறை வேதாக பள்ளி நடத்த வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களும் அந்த வந்து அதில் பங்கு கொண்டார்கள். அந்த நாட்களிலே அவர்களை பார்ப்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த அன்பு இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக ஒரே ஒரு காரியத்தை நான் இந்த மொட்டைக்காலை சபையிலிருந்து மறக்கவே முடியாது. அது என்னுடைய உயிர் போன பிறகுதான் அதை மறக்க முடியுமே தவிர, ஒரு நிகழ்ச்சி அது இப்போ இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை. அன்றைக்கு இருந்த பெரியவர்களுக்கு தெரியும். நான் எலியேசர் சாருடைய வீட்டுக்கு முன்பாக அந்த ஆலய தொழுகை நடத்துவதற்காக, புதன்கிழமை நடத்துவதற்காக நான் மாலை நேரத்தில் அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிற போது அங்கே ஒரு சம்பவம் நடைபெற்றது. அப்பொழுது அவருடைய வீட்டிலே யாரும் இல்லை, பூட்டிவிட்டு அவர்கள் சென்றார்கள். ஒரு அறையினுடைய சாவியை மட்டும் என்னிடத்திலே தருவார்கள். நான் அதை வைத்து கொள்ளுவேன். அந்த அறையிலே வருகிற போது தங்குவேன். அன்பாக என்னை அவர்கள் உபசரிப்பார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் வீட்டின் பின்பகுதியிலே ஒரு சத்தம் கேட்டது. அவர்கள் அந்த ரப்பர் ஷீட்டெல்லாம் காய போடுவார்கள், காய விட்டு செல்லுவார்கள். நான் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறேன் அந்த ஆலயத்தில். பின்னாலே ஒரு சத்தம் கேட்டது. நான் எழும்பி என்ன என்று பார்ப்பதற்கு போகிற போது ஒரு வாலிபன் அந்த ரப்பர் ஷீட்டுகளை எல்லாம் திருடுவதற்கு அங்கே வந்து அதற்கான ஆயத்தங்களை செய்தான். நான் அப்பொழுது சத்தம் போட்டேன். ஓடி சென்று அவனை பிடித்தேன். பிடிக்கிற போது அவன் என்னை கீழே தள்ளிவிட்டு என்னுடைய கழுத்தை நெரித்து விட்டான். இன்றைக்கும் அந்த நாளிலே நடந்த அந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் என்னுடைய தொண்டையை அது பாதித்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நல்ல முறையில் நல்ல சத்தமாக ஜோதிப்பேன், பாடுவேன். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு மிகுந்த இந்த அதிகமாக சத்தம் போட்டு என்னுடைய குரல் விளைவே மாறிவிட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்னை நெரித்து விட்டு கீழே விட்டு தள்ளிவிட்டு போய்விட்டால், பிறகு சபை மக்கள் அனைவரும் வந்தார்கள். வைத்தியசாலைக்கு என்னை கொண்டு சென்று 3 நாள் சசி அந்த மேற்கோடு வைத்தியசாலையில் வைத்து என்னை பராமரித்து என்னுடைய வீட்டில் என்னை கொண்டு விட்டு நல்ல உதவி செய்தார்கள். அதை நான் ஒருபோதும் ஒட்டக்காலை சபையிலிருந்து நான் மறக்க முடியாது. ஆனால் என் மீது மிகுந்த அன்பு கொண்ட அருமையான அன்பு பெரியவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த 40வது சபை நாளவில் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். போதகரவர்கள் விரும்பி அழைத்தார்கள். நான் வெகு தொலைவிலே கன்னியாகுமரி பக்கத்திலிருந்து வர வேண்டும் என்று யோசித்த நேரத்தில் எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலே கடந்து வந்து உங்களோடு கூட பங்கெடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எனக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் தந்திருக்கிறார். பிள்ளைகள், மருமக்கள், பேரக்குழந்தைகள் என்கின்ற அளவில் கடவுளைகளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நாளிலே நான் புத்தளம் சேகரத்துக்குள்பட்ட சிங்களேர்புரி திருச்சபையில் ஆண்டுடைய திருப்பணியை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்துள்ள ஊழிய காலங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த திருமறை வசனத்தின்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய சேகரத்தில் பணியாற்றுவதற்காக இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து மடத்துவிளை திருச்சபையிலே கடந்து வந்திருக்கிற போதகர்கள் ஜெபின் மோசஸ் அவர்களும் நாங்களும் கடந்த மாதம் வரையிலும் ஒரே சேகரத்திலே ஒரே 1000 மண்டலத்திலே நாங்கள் பணியாற்றினோம். அவர்கள் இந்த சேகரத்திலே வந்திருப்பது மகிழ்ச்சி. அதோடு கூட உங்களுடைய திருச்சபையின் அங்கமாகிய அருமையான அன்பு தம்பி NB அலெக்ஸ் அவர்களும் கடந்த 2 ஆண்டு காலம்
எங்களோடு கூட எங்களுடைய ஆயர் மண்டலத்தில் இணைந்து அவர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மேற்படிப்புக்காக செல்லுகிறார்கள். இந்த அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த பாசத்துக்குரிய இந்த திருச்சபையுடைய போதகர், சபை கமிட்டி அங்கத்தினர்கள், முன்னாள் கமிட்டி அங்கத்தினர்கள், சபை மக்கள் அனைவரையும் வாழ்த்தி, குறிப்பாக பொறுப்பெடுத்து செய்கிற சேகர ஆயர், இந்த சேகரத்துக்குட்பட்ட ஏனைய போதகர்கள், குருவானவர்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அமருகிறேன். கர்த்தருடைய ஆசி உங்கள் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆகும். அடுத்தபடியாக நம்முடைய சிறக்கரை சேகர டிஸ்ட்ரிக்ட் சர்ச் செயலர் டாக்டர் ஈசா அவர்கள் வாழ்த்து கூறுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, வாழ்த்துரை கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஆண்டவரை வாழ்த்துகிறேன். அதோடு இத்திருச்சபையின் பொறுப்பாளர்கள் என்னை அணுகினார்கள். 2-3 தடவை என்னை பார்த்து எப்படியாகிலும் வர வேண்டும் என்றார்கள். போதகரோடு சேர்ந்து சரி எப்படியும் வந்துவிட்டேன். உங்களுக்கு வாழ்த்துரை கூறுவது என்ன என்று எனக்கு திகைத்து கொண்டே இருக்கிறேன். காரணம், 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையிலும் தொடர்பாக 13 ஆண்டுகள் இந்த திருச்சபையிலே நான் உங்களுக்கு வாழ்த்துரை கூறினேன். அதனால் நான் புதியவன் அல்ல, செய்தியும் நிறைய தந்திருக்கிறேன். இன்று ஒரு சிறிய வாழ்த்துரை உங்களோடு சொல்ல விளைகின்றேன். அதற்கு முன்னதாக இந்த 40 ஆண்டு முடிந்து 41வது ஆண்டு தொடங்கினது என்று உங்கள் போதகர் ஒரு முறை சொன்னார்கள். மற்ற நோட்டீஸிலே 40 ஆண்டு என்று எழுதியிருக்கிறது. இந்த 2ஐயும் நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த விழாவிலே, இந்த நிகழ்விலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த ஆராதனையை, இந்த நிகழ்வை நடத்துவதற்கு தலைமை தாங்கியிருக்கும் பெருமதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம்முடைய குமரி திருமண்டலத்திலே ஒரு அமைதலான ஒரு சேகரத்து போதகர் என்றால் அது சிறக்கரைக்கு இருக்கிற ஒரு சேகரத்து போதகர் என்று நான் பெருமிதமாக சொல்லிக் கொள்வேன். அவர் மிகவும் அமைதலான ஒரு போதகர். அவர் எல்லா கிளை சபைகளையும் அன்போடு அரவணைத்து 4 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 1 ஆண்டு காலம் கூட நம்முடைய சேகரத்திலே சேகரத்து போதகராக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவர் அது கண்டிப்பாக அமர செய்வார். அவரை இந்த நாளிலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஒரு செய்தியை இங்கு நிகழ்த்தி கொண்டு இருக்கிற முன்னாள் HMSின் விசாரணை போதகர் அவர்கள், நான் HMSிலே 1976 முதல் 82 வரையிலும் 85 வரையிலும் ஊழியராக இருந்தேன். அந்த நாட்களிலே இப்போது இருக்கிற விசாரணை போதகர் ஒரு 2-3 வருடம் என்பதோ என்னிடத்திலே கடைசியாக நான் அவரோடு இருந்தேன். அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னை எப்போதும், ஒரு பிரசங்கத்தை என்னை தூண்டினது. அதைத்தான் நான் எல்லா சபைகளிலும் முதல் நாளிலே பிரசங்கமாக செய்வேன். அதை உங்களுக்கு ஞாபகமாக சொல்லுகிறேன். வருஷங்கள் கடந்து விட்டன, 50 ஆண்டுகளுக்கிட்ட போகிறது. என்றாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதத்திலே 34ஆம் அதிகாரத்திலே உள்ள ஒரு வசனம். அருமையானவர்களே, அந்த பிரகாசம் அவரிலும் உண்டு, என்னிலும் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் நல்ல ஒரு விசாரிக்கிற ஒரு போதகராக இருந்தார்கள். அவர்களையும் நான் இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய திருச்சபையிலே எங்களுடைய சேகரத்துக்கு உட்பட்ட நிறைய போதகர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் சொல்லி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. எல்லாருக்கும் மொத்தமாக என்னுடைய இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து அத்தனை பேரையும், அதோடு என்னுடைய ஒரு சகோதரன் ராஜமணி அவர்கள்
சுவிசேஷகராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். எங்கள் திருச்சபையை சார்ந்தவர்கள் அவர்களும் இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் விசேஷமாக வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த சபையின் போதகர் அவர்களை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. எதற்கும் ஓடோடி வருவார்கள். என்னிடத்திலே வந்து சில ஆலோசனைகளை காணும் போது சொல்லுவார்கள். என்னுடைய ஒரு அண்ணனுடைய மருமகன் டைரிஸ் அண்ணன் கைச்சமசிலே மிகவும் ஃபேமஸ் ஆனவர். அவருடைய ஒரு மருமகன் ஊழியராக உங்களுடைய திருச்சபையில் இருக்கிறார்கள். அவர்களையும் நான் விசேஷமாக அருமையானவர்களே, நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லாமல் போவதில்லை. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி இந்த வாழ்த்துரையை முடித்துக் கொள்கிறேன். 27வது சங்கீதத்தின் 4வது வசனத்தின் கடைசி பகுதி, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னார். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்திலே தங்கி இருப்பதை நாடுவேன் என்று சொன்னான். இன்று நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் திருச்சபையின் மக்கள் ஆலயத்தில் தங்கியிருந்து அவரை துதித்து இந்த ஆலயத்தை மேன்மைப்படுத்துங்கள் என்று உங்களுக்கு அறிவுரையாக கூறிக்கொள்ளுகிறேன். இத்திருச்சபையிலே வந்திருக்கிற எல்லா சபை மக்கள், பிற சபைகளிலிருந்து வந்திருக்கிறவர்கள், இங்கு திருமணமாகி போன அநேகர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் புதியாக இங்குள்ள டீக்கன்மார்கள் அத்தனை பேரையும், முன்னாள் செயலாளர்கள், முன்னால் இருந்த நேசன் அவர்கள், இன்னும் அநேகர் முன்னால் உள்ள செயலாளர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தவர்கள் தான். எல்லாரையும் நான் ஒரு முறை கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன், வாழ்த்தி வணங்கிக் கொள்ளுகிறேன். அதோடு இன்று ஒரு சிலுவை உங்களுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது. அதிலே எங்களுடைய சேகரத்து போதகர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். நீங்கள் எல்லாரும் கவனித்திருப்பீங்கள்னு நினைக்கிறேன். இந்த சிலுவை ஒருவர் இலவசமாக இங்கே வைத்திருக்கிறார், காணிக்கையாக பொருத்தனையாக படைத்திருக்கிறார். இதை நம்முடைய ஆலயத்தின் மேலே வைத்திருக்கிறார்கள். இது எல்லாரும், இந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒளி பெற இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை இது ஒரு அடையாள சிலுவை என்று சொல்லி அதை புகழ்த்தி அதை பாராட்டி நம்முடைய விசாரணை போதகரால் திறந்து வைக்கப்பட்டது. நான் ஒன்று சொல்லுகிறேன், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். சிலுவையை மட்டும் பார்த்தவர்கள் பிரகாசம் அடைய முடியாது. ஆண்டவரையும் பார்த்து பிரகாசம் அடையுங்கள். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆம். வாழ்த்துரை வழங்கின சபை போதகருக்கும் செயலர்களுக்கும் நன்றியை கூறுகிறோம். தொடர்ந்து திருச்சபையின் செயலர் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் 40வது சபை நாளை கொண்டாடி வருகிறோம். கடந்த ஆண்டு சபை நாள் முதல் இந்த ஆண்டு சபை நாள் வரை நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா விதமான இயற்கை சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கி தந்த சபை நாள் சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி நல்ல முறை நமக்கு நடத்தி கொண்டிருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முதற்கண் வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சேகரித்து போதகர் அருள் திரு சுவாமிராஜன் MAPD அவர்களுக்கு. அவர்கள் இந்த 40வது சபை நாளில் குடும்பமாக தலைமை தாங்கி திருவிருந்து ஞான ஸ்நான ஆராதனையும் மற்றும் சபை நாள் ஆராதனையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது திருச்சபையின் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஷைன்குமார் அவர்கள் கொடுப்பார்கள். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது நமது திருச்சபையின் போதகர் இவாஞ்சலிஸ்ட் ஐசக் MAPTS அவர்களுக்கு. முன்னிலை நமது 40வது சபை நாள் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. அவர்கள் நமது திருச்சபைக்கு கடந்த 3 வருட காலமாக குடும்பமாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் 10 காணி சுமார் 27 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து
திருச்சபை குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நல்ல ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்கள் நமது சபைக்குழுவில் இணைந்து நல்ல ஆலோசனைகளை தந்து நல்ல முறையில் வழிநடத்தி வருகிறார்கள். அவர்கள் நோயாளிகளை சந்தித்து ஜெபம் பண்ணுவதிலும் வீடு சந்திப்பிலும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்து வருகிறார். இன்னும் நமது சபையில் கிறிஸ்துமஸ் நாளின் போது அனைத்து குடும்பத்திற்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்குவதும், இன்னும் நமது திருச்சபையில் கருணை திட்டத்தில் கீழ் அநேக பண உதவிகளை செய்து வருகிறார்கள். இன்னும் திருச்சபை ஆராதனை ஒழுங்குகளையும் அனைத்து கிளை சங்கங்களையும் நல்லதொரு ஆலோசனைகளையும் கொடுத்து நல்ல முறை திருச்சபையை வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் திருச்சபை சார்பிலும் திருச்சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போது திரு ஜான்சிங் டீகனர் அவர்கள் மொமெண்டோ கொடுத்து கௌரவிப்பார். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது சிறப்பு விருந்தினர் அருள் திரு எஸ் துரைராஜ் MABD முன்னாள் HMS விசாரணை போதகர் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று நல்லதொரு திருச்சபை என்ற தலைப்பிலே செய்தியை தந்து நமக்கு திருச்சபையை வாழ்த்தி சென்றிருக்கும் அவர்களை நமது திருச்சபையின் சார்பிலும் சபை மக்கள் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போது ரவி டீகனர் அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்குவார்கள். அடுத்தபடியாக நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இவாஞ்சலிஸ்ட் ஸ்டீபன் அவர்கள் போதகர் அவர்கள் நமது திருச்சபையின் முதல் ஊழியர் என்ற பெருமைக்குரியவர் அவர். அவர்கள் நமது திருச்சபையை வாழ்த்துரை கூறியுள்ளார்கள். அவர்களை நமது திருச்சபை மக்கள் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அவர்களுக்கு திரு ஜோஸ் டீகனார் அவர்கள் மொமெண்டோ கொண்டு கொடுத்து கௌரவிப்பார். ஜோஸ் டீகனார். திரு ரவி டீகனார் அவர்கள் வந்து அந்த நினைவு பரிசை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது திருச்சபை போதகர் ஆயர் அவர்கள், மஞ்சாலிமூடு திருச்சபை போதகர் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் சபை மக்கள் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போ ஷிபின் டீகனார் அவர்கள் மொமெண்டோ கொடுத்து கௌரவிக்கப்படுவார். ஷிபின் டீகனார். ஜான்சிங் டீகனார் அவர்கள் வந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது சிறக்கரை சேகர சபையின் உதவி போதகர் அவர்களும் நமது அழைப்பை ஏற்று சபை நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது திருச்சபை மக்கள் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது முன்னாள் சபை செயலர் திரு நேசன் அவர்கள் மௌண்டோவை கொடுத்து கௌரவிக்கப்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மடத்துவளை சபை போதகர் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே சபை நாள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது திருச்சபை சார்பிலும் சபை மக்கள் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போது சயன்குமார் டீகனார் அவர்களை மொமெண்டோ கொடுத்து கௌரவிப்பார். அடுத்தபடியாக பௌதியர் குணம் சபை போதகர் அவர்களும் நமது அழைப்பை ஏற்று இந்த சபை நாள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது திருச்சபை சார்பிலும் மக்கள் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போது நமது சேகர செயலர் அவர்கள் இந்த நினைவு பரிசை கொடுப்பார்கள்.
அடுத்தபடியாக நடுநிலை விளாகம் போதகர் அவர்கள் அவர்களும் நமது அழைப்பை ஏற்று சபை நாள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது சபை மக்கள் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போ திரு டேவிட் ஈகனார் அவர்கள் மும்மண்டோ கொடுத்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடி நன்றி கூற வேண்டியது நமது திருச்சபையின் முன்னாள் போதகர் அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது டாக்டர் ஈசாய் சேகர ஒன்றிய செயலர் சிறக்கரை அவர்கள் நமக்கு நல்லதொரு வாழ்த்துறை கூறி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சபை மக்கள் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போது அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு நமது சபை போதகர் அவர்களால் வழங்கப்படும். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது நமது சேகர போதகர் அம்மா அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது திருச்சபை மக்கள் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். பெண்கள் சங்க கன்வீனர் திருமதி ஷைலஜா அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ராஜமணி போதகர் அவர்கள் நம் இந்த சபை நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நாளிலே நமது கோயில் பிள்ளை அவர்கள் சால்வை வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது நமது திருச்சபை போதகர் அம்மா அவர்கள் நமது திருச்சபையின் பெண்கள் சங்கத்தினரோடு இணைந்து நல்ல ஒரு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் திருச்சபை மக்கள் சார்பிலும் திருச்சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பெண்கள் சங்க செயலர் திருமதி விமலா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக சேகரத்துக்குட்பட்ட சிறக்கரை, மஞ்சாலிமூடு, மடத்துவிளை, நடுநிலை விளாகம், பௌதியர் குணம், ஆறுகாணி ஆகிய திருச்சபையில் வந்திருக்கும் செயலர், கணக்கர், பொருளாளர் மற்றும் டீக்கன்ஸ் அனைவரையும் நமது திருச்சபையின் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் வரவேற்று அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போது அனைவரும் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சேகரித்த போதகர் அவர்கள் கௌரவிப்பார்கள். சேகரத்துக்குட்பட்ட கோயில் பிள்ளை
அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது நமது திருச்சபை கோயில் பிள்ளை அவர்கள். நமது சபை ஆராதனை ஒழுங்குகளிலும் நல்ல முறையில் ஒளி அமைப்பதிலும் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதிலும் நல்லுள்ளத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நமது திருச்சபையின் மக்கள் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போது நமது சபை போதகர் அவர்கள் சால்வை கொடுத்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக கொயர் மாஸ்டர் அவர்களுக்காகும். அவர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சிறப்பான இனிமையான பாடல்களை கற்றுக் கொடுத்து இந்த சபை நாள் ஆராதனை அழகாக வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் நமது சபை மக்கள் சார்பிலும் சபை கமிட்டி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது திருமதி ஷைலஜா டீக்கன்ஸ் அவர்கள் சால்வை கொடுத்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது ஒவ்வொரு கிளை சங்க பொறுப்பாளருக்காகவும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நமது சபை மக்கள் மற்றும் சபை கமிட்டி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது சபையின் வாலிப பிள்ளைகளுக்காகவும் அவர்களும் சபை கமிட்டியோடு இணைந்து சபை அழகுபடுத்துகிறவர்கள் சபை உட்பகுதி மற்றும் வெளிப்பகுதியில் அலங்காரம் செய்து சபை நாள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் சபை போதகர் மற்றும் சபை கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது இந்த சபை நாள் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் சபை கமிட்டி அங்கத்தினர்கள், நமது சபை திருச்சபையிலிருந்து திருமணமாகி சென்ற இந்நாளில் கலந்து கொண்ட குடும்பங்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், நமது சபை மக்கள், பிற சபை மக்கள் அனைவரையும் வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி கூற வேண்டியது நம் திருச்சபையின் சபை கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் சபை போதகர்கள் இணைந்து நல்லதொரு ஆலோசனைகளை தந்து மிகவும் சிறப்பாக பணிகளை செய்து வருகிறார்கள். அனைவருக்கும் சபை மக்கள் சார்பிலும் நன்றியை வாழ்த்தி கூறிக்கொள்கிறேன். இனி யாருக்காவது நன்றி சொல்ல விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு நன்றி என கூறி என் நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நம் அனைவருக்கும் நன்றி கூர்ந்த சபை செயலர் அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியினை வாழ்த்துக்கள் கூறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அன்புக்குரியவர்களே, திருவிருந்து தொழுகைக்கு ஆயத்தமாக நம்முடைய பிரதியில் இருக்கிற பாடல் அருமை ரட்சகா கூடி வந்தோம். பல்லவி அனுபல்லவி ஒரு சரணத்தை யாவரும் எழுந்து பாடும். இதோ சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும்
ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்ளுகிறோம். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். தமது முழுமையாலும் நறுமணத்தாலும் உள்ளும் புறமும் உருமாற்றம் செய்யும் அனைத்து அருளுக்கும் அழகிற்கும் ஆதாரமான கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. படைக்கும் கடவுளே, நன்றியோடு எங்கள் உயிருள்ள படைப்புகள் அனைத்துடனும் உடன்படிக்கை செய்து தாம் அன்பு செய்கிற படைப்பை என்றும் கைவிடுவதில்லை என்று வாக்களித்த கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. படைக்கும் கடவுளே, அனைவரையும் தம் சாயலில் படைத்து பூமியையும் அதன் வாழ்வையும் நம்முடைய பாதுகாப்பில் ஒப்படைத்த கடவுளுக்கே மாட்சிமை உரித்தாகுக. படைக்கும் கடவுளே, நன்றியோடு கடவுளே, அனைத்தையும் மீட்பவரே, உம்முடைய பூமியின் கொடை மற்றும் எங்கள் உழைப்பின் பலனாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எங்கள் வாழ்வு மற்றும் அனைத்தையும் படைக்கிறோம். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உம்முடைய தன்மையிலும் பேரின்பத்திலும் திட்டத்திலும் பங்கு பெறுகிறோம் என்று வாக்குரைத்துள்ளீர். தம்முடைய அருளால் எங்களை மீட்கிற கடவுளை மாட்சி உரித்தார். நாம் முழந்தாளிட்டு வேண்டுதல் செய்வோம். இயேசுவே, எங்கள் நல்ல தலைமை குருவே, நீர் உமது சீடர்கள் நடுவில் எழுந்தருளி இருந்தது போலவே எங்கள் நடுவில் எழுந்தருளி நாங்கள் அப்பத்தை பிட்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே தந்தையோடும் தூயாவியரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆளுகை செய்கிறீர். ஆம். நமது படைப்பின் கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு ஆசி வழங்குகிறார். சரணம் சரணம் சரணம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆசி வழங்குகிறார். சரணம் சரணம் சரணம். நம்மை புத்தாக்கம் செய்யும் தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆசி வழங்குகிறார். வீழ்ச்சியடைந்த படைப்பை மீட்கிற கடவுளே, உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து தாம் இறப்பதற்கு முன் தம் அடிகளோடு பகிர்ந்த இறுதி உணவின் போது தம் கருணையான கரங்களில் அப்பத்தை எடுத்து உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு சொன்னது, வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய உடல், என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். இந்த அப்பத்தின் வழியாக தம்மையே கொடுத்த மீட்பராகிய கிறிஸ்துவின் சுயப்படையலை கொண்டாடுகிறோம். உணவுக்கு பின் அவர் கிண்ணத்தை எடுத்து உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்தி கிண்ணத்தை தம் அடியுள்ள கொடுத்து சொன்னது, அனைவரும் இதில் பருகுங்கள், இது பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய இரத்தம், என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். கொண்டாடுகிறோம். ஆதலால் பிதாவே, உமது குமாராகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதையும் பரமேறுதலே கூர்ந்து உமது அடியாளாகிய நாங்கள் அவருடைய கட்டளின்படியே அவர் திரும்பி வருமளவும் அவர் என்னை கூர்ந்து இதை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து மாட்சியிலே மீண்டும் வருவார். தூவப்பட்ட விதையாக இருந்த இந்த அப்பம் வாழ்வு தரும் அப்பமாக உலகில் இறந்து புதிய வாழ்வாக உயிர்த்தெழுத விதைக்கப்பட்டீர். வரவிருக்கும் உம்முடைய ஆட்சியில் ஒரே மக்களாக அனைத்து மக்களையும் கூட்டி சேரும். உம்முடைய படைப்புகள் இழந்து போன வாழ்வை மீண்டும் வழங்கும். சிதைந்து போன உம் உடலால் உலகை குணப்படுத்தும். உம்முடைய சிலுவை மற்றும் உயிர்த்தெழுந்த ஆற்றலின் வாழ்வு வழியாக அனைத்து படைப்புகளுக்கும் பேரின்பத்தில் பங்கு வழங்கி அவளோடு கூட சேர்ந்து நாங்களும் உம்முடைய முடிவில்லா அரசில்
வரவேற்கப்பட அளவிடப்படாத அருளை வழிநடத்தும் ஆவியரால் அருளி செய்யும். நாங்களும் கிறிஸ்துவின் உடலாக மாற எங்களையும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தூய்மைப்படுத்தியர்களும். ஆமேன். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேற்றுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னிடைக்கு உமக்கே. ஆமேன். மனத்தாழ்மையின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கடவுளே, எங்கள் நேர்மையை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் விருந்தில் பங்கேற்க துணியாமல் உம்முடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி பங்கேற்கிறோம். உம்முடைய திருமேஜின் கீழ் விழும் துணிக்கைகளையும் எடுத்துக்கொள்ள நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் மீறி எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இயல்புடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகியால் அருள் நிறைந்த கடவுளே, உம் அருமையான மகனாகிய இயேசு கிறிஸ்து விலைமதியாத உடலாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள உடலாலும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாழ்வதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை பருக எங்களுக்கு அருள் செய்யும். ஆமென். நாம் இந்த அப்பத்தை பிற்கும்போது கிறிஸ்துவின் உடலோடு பங்கடைகிறோம் அல்லவா? ஆம். அருள் நிறைந்த கடவுளே, உன் வாழ்க்கையில் பங்கு கொள்ள விரும்புகின்றோம். நாம் இந்த கிண்ணத்தை உயர்த்தும் போது கிறிஸ்துவின் உயிருள்ள இரத்தத்தோடு பங்கடைகிறோம் அல்லவா? ஆம். அருள் நிறைந்த கடவுளே, உன் வாழ்க்கையில் பங்கு கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவருடையவை ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் பந்தி உங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் உங்களை பந்திக்கு அழைக்கிறார். திருவுருள் பெற்றவர்கள் உங்களுடைய இருக்கைக்கு செல்லலாம். Yes.
கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாகிய திருவருட் சாதனத்தை பற்றுறுதியினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. பின்வரும் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். அனைத்து படைப்புகளின் இரக்கமுள்ள கடவுளே, அனைவரின் தாய் தந்தையானவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அனைத்தையும் அவருடைய முழுமைக்குள் இணைத்தவரே, உமது முழு படைப்போடு நாங்கள் சேர்ந்து உமது அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை மகிழ்வுடன் போற்றுகின்றோம். நீர் இப்பொழுது எங்களை புது உறவினால் புதுப்பித்து உமது ஆட்சியில் பசியோடு இருக்கின்றவர்களுக்கு உணவளித்து ஒடுக்கப்படுகிறவர்களை தீமையிலிருந்து விடுவித்து உமது ஒப்புரவாக்கும் பணி நடைபெற்று அன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்தித்து நீதியும் அமைதியும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்து முழு படைப்பும் உமது மாட்சிமையால் நிரப்பப்படும் என்னும் புதிய நம்பிக்கையால் நிரம்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் கடவுளுக்கு போற்றுதலும் மாட்சியும் ஞானமும் நன்றியும் கனமும் வல்லமையும் ஆற்றலும் அனைத்து காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஆசீர்வாதம் அனைத்து அறிவுக்கும் மேலான கடவுளின் சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய மகனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் உள்ளத்தையும் எண்ணத்தையும் காக்க கடவது தந்தை மைந்தர் தூய ஆவியருமாகிய அனைத்து ஆற்றலும் நிறைந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடனே இருந்து எப்போதும் உங்களோடைய நிலைத்திருக்க கடவது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு சென்று வாருங்கள்.